வணக்கம். ராகு கேது பயிற்சின்றது ஜென்ரலாக பார்த்தோம்னா எல்லா கிரகங்களுடைய பயிற்சியும் பார்த்தோம்னா ஃபார்வர்ட் மூமெண்ட்டில் இருக்கும். நம்ம அந்த நேரத்தில் தான் கிரக பயிற்சின்னு சொல்லுவோம், கிரக மாற்றம்னு சொல்லுவோம். பட் ராகு கேத்துன்றது பார்த்தோம்னா ஒரு ரிவர்ஸ் மூமெண்ட்டை வச்சு இருக்கும். ஸோ இது பெரும்பாலும் ஒரு மேற்கத்திய அஸ்ட்ராலஜியில் ராகு கேத்து பற்றிலாம் யாரும் பேச மாட்டாங்க. இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி நம்ம இந்தியன் அஸ்ட்ராலஜியில் மட்டும்தான். இன்ஃபேக்ட் நம்ம சொல்லணுன்னா ஹிந்து அஸ்ட்ராலஜியில் தான் இந்த ராகு கேதுன்றது ஒரு அடிஷனே இருக்குது. நம்ம இந்த அடிஷன் பார்த்தோம்னா ஏறத்தாழ ஒரு 1200 இயர்ஸ், ஒரு 12 செஞ்சுரிஸாக தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிற நூல்களில் ராகு கேத்துனுடைய பிரஸ்தாவனையே இருக்காது. அதை பற்றி எங்கேயுமே பேசியிருக்க மாட்டாங்க. அப்படி பார்க்குறப்ப ராகு கேத்து அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒய் இந்த ராகு கேத்துக்கு ரிவர்ஸ் மூமெண்ட்டு சொல்கிறாங்க, அதனுடைய எதிர்காலம் அப்படின்னு பார்த்தோம்னா, ராகு கேத்துன்றது நம்மளுடைய கான்டெம்பரரி கான்ஷியஸ்னஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லலாம். நம்ம தமிழில் சொல்லணும்னா சூழ்நிலை, அன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில் இருக்கிற மனோபாவங்கள், அதை ராகு கேத்து குறிக்கும். கேத்து எண்ணங்களை குறிக்கும். ராகு மனிதர்களுடைய ஆசை, இந்த மாதிரி விஷயங்களில் குறிக்கும். அது பொதுவாக குறிக்கிற ஒரு விஷயம். இதே தனி மனிதனுக்கு வரப்போ தனி மனிதனுடைய ஆசைகள், அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, அதே மாதிரி தனி மனிதனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது, இது ரெண்டும் தான் சேர்ந்து தான் ஒரு மனிதனுடைய அகம்பாவம் சொல்லுவோம். இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு பின்னாடி இழுக்கிறதோ ஒரு முடிவுக்கு எடுத்து போகிறதோ இது தான் இருக்கும். அதனால தான் ராகு கேது பயிற்சின்றது ரிவர்ஸில் சொல்லுவாங்க. ஸோ அதனுடைய இண்டிகேஷன், அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா, மற்ற கிரகங்கள் வாழ்க்கையினுடைய டைரக்ஷன் காட்டுது அப்படின்னா, இந்த அகம்பாவம்ன்றது அந்த டைரக்ஷனை நோக்கி எடுத்து போகிறதா, இல்லைனா அந்த டைரக்ஷனுக்கு ரிவர்ஸில் எடுத்து போகிறதா அப்படின்றதுக்காக இந்த ஸ்பெஷலாக ராகு கேத்து பயிற்சியை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கும். அது அடிப்படையில் ஜாதகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்த்து அதனுடைய பலன்கள் வேறு மாதிரி இருக்கும். அதுதான் ஒரு 80% எல்லாருக்கும் அது பலனை கொடுக்கும். இந்த கோச்சாரத்தில் கொடுக்கறதுன்றது அந்தந்த சூழ்நிலையில் நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருக்குது, நம்மளுடைய ஆசைகள் எப்படி இருக்குன்றதை இண்டிகேட் பண்ணுறப்போ நம்மளை மாற்றி அமைச்சிக்கிற ஒரு காலகட்டம், ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறதுக்கு தான் நம்ம இந்த ராகு கேத்து பயிற்சியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறோம். சிம்மராசிக்காரங்களுக்கு ராகு கேத்து பயிற்சி பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னா மேஜர் ரிலீஃப். இந்த 1.5 வருஷமாக ஒரு படாத பாடு நிறைய சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க. ராகு கேத்து லக்னத்தில் ராகுவும் 7 கேத்து இருந்ததுனால மட்டும் இல்லாமல் 4 சனி இருந்து லக்னத்தில் ராகு இருந்து பார்த்தப்போ நிறைய சிம்மராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய புயல் வீசி போயிருக்கிற சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கும். நிறைய பேர் வாழ்க்கையில், கணவன் மனைவி வாழ்க்கையில் கருத்து வேறுபாடு, நிறைய பிரச்சனைகள், வீடு சம்பந்தமான விஷயங்களில் பாதி நின்று போகிறது, வீடு கட்ட முடியாமல் போனது, ஹார்ட் அட்டாக் ஃபேமிலிஸு, லங் இன்ஃபெக்ஷன்ஸ் ஃபேமிலிஸ், அந்த மாதிரி 2 விதமான நெகட்டிவ்ஸும் சேர்ந்து வரப்போ நிறைய நெகட்டிவ்ஸ் நடந்திருக்கும் நிறைய குடும்பங்களில். இப்போ இந்த ராகு ஆனவர் 12ஆம் இடத்துக்கு சிம்மராசிக்கு போகிறதும், கேது 6ஆம் இடத்துல வர இந்த காலகட்டங்களில் நிறைய அவங்களுக்கு என்னென்னா, இவ்வளோ நாள் இருந்த இந்த கருத்து வேறுபாடு போய் நிறைய பேர் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தால் ஒன்று சேர்றதும், பார்ட்னர்ஷிப்பில் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அதெல்லாம் சீரடைஞ்சு கொஞ்சம் லைஃப்பை சீர்படுத்திக்கிட்டு பிஸ்னஸை ரீஓரியன்ட் நல்ல விதமாக நடத்துக்கிறதுக்கும், அதே நேரத்தில் 4 சனி ஒரு 4 மாதம் அக்கறத்தில் இருக்கிறதுனால அந்த சனி 5ஆம் இடத்துக்கு போகிறப்போ ஒரு கம்ப்ளீட் ரிலீஃப் இன் ஃபேமிலி அஃபேர்ஸ் அப்படின்வாங்க. உங்களுடைய எல்லா குடும்ப சூழ்நிலையும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுத்தி ஒரு சந்தோஷமான காலகட்டத்தை நோக்கி இது போகிற நேரமாக இருக்கும். இதுக்கு ஒரு அடிஷ்னல் சப்போர்ட் ஆல்ரெடி குரு 2ஆம் இடத்துலேருந்து இருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமான ஒரு டேட் ஆகஸ்ட் 17 சிம்மராசிக்காரங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இது கண்டிப்பாக அமையும். இதே 7 கேத்து இருந்து நடந்த எல்லா பிரச்சனையும் இப்போ 6 கேத்து வரப்போ என்ன நடக்கும்னா, எதிர்பாராத விதமான தைரியத்தில் நிறைய விஷயங்களில் தைரியத்தினால் சாதிக்கிறதும், இது முடியாதுன்ற விஷயத்தில் கையில் எடுத்து பண்ண ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும், 12 ராகு இருக்கிறதுனால ஒரு கண்மூடித்தனமான செலவுகள் பண்ணுற ஒரு சூழ்நிலையும் நிறையா சிம்மராசிக்காரங்களுக்கு ஏற்படும். ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை தவிர மற்ற
இந்த ராகு கேது மாற்றம்ன்றது வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு எல்லாமே சாதகமாக அமையும். இந்த ஜாதகத்தில் நம்ம ஜென்ரலாக பார்த்தோம்னா ராகு கேத்து வந்து எப்படி இருக்குதுன்னு ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிட்டு இப்போ கோஜாரத்துலையும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நடக்கிற தசாபுக்தியும் கிரகனுடைய பிளேஸ்மெண்ட்ஸும் பார்த்துட்டு நம்ம பார்த்தோம்னா ஒரு கரெக்டான முடிவுக்கு வந்து உங்களுடைய ஓரியன்டேஷன் எப்படி நம்ம செல்லலாம் அப்படின்றத ஒரு முடிவை எடுத்து பண்ணலாம். ஜாதகம்ன்றது நம்மளுக்கு இந்த ராசி பலன்கள் வந்து நம்ம ஒரு ஆட்டிடியூட் சேஞ்சுக்கும் நம்மளுக்கு வந்து சூழ்நிலை நல்லா இல்லாதப்போ ஆட்டிடியூடு மாற்றிக்கிறதுக்கும் சூழ்நிலை நல்லா இருந்தால் இன்னும் கடும் முயற்சினால் நம்ம நடக்கக்கூடிய நல்லதை வந்து அதிகப்படுத்திக்கிறதுக்கும் வந்து மேக்ஸிமைசிங் த வெல்த், மேக்ஸிமைசிங் குட்னஸ் அண்ட் மினிமைசிங் த ப்ராப்ளம்ஸ், அதுதான் வந்து நம்மளுக்கு ஜாதகத்தை நம்ம அணுகிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமே தவிர அதை பார்த்து பயப்படுறதோ இல்லை அதை பார்த்து நம்ம விமர்சனத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சிம்மராசியில் மகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அருமையான வருஷமாக இது இந்த வருஷம் ராகு கேத்து பயிற்சி அவங்களுக்கு அமையும். பூரம் வந்து இயற்கையாகவே தன்னுடைய விதியை தன் மேலே ஆட்கொள்ளாமல் தன்னுடைய கேரக்டர்னால் எல்லாம் சால்வ் பண்ணுற ஆட்டிடியூட் பூரத்துக்கு இருக்கிறதுனால இந்த ராகு கேத்து பயிற்சி வந்து மேலும் அவங்களுக்கு இருக்கிற விஷயத்துலேருந்து கூடுதல் பலத்தோடு அவங்க செயல்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டசாலிங்கானத்தினால அவங்களுக்கும் வந்து இந்த ராகு கேத்து பயிற்சினால் ஒரு கூடுதல் அதிர்ஷ்டம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மற்ற காலகட்டங்களில் வர சின்ன சின்ன பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு வந்து சிம்மராசிக்காரங்க வந்து அருகாமையில் இருக்கிற சிவாலயத்துக்கோ சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்திருந்தால் எல்லா விதமான நன்மையும் நடக்கும். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். If you like this program, please like it, share it and comment it and compulsorily subscribe Pakka TV.